ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் வைப்போம். இந்த நேரத்தை ஆண்டவருக்கு முன்பாக நாம் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்காலாயிற்று. எருசலேம் இசைவினை பல நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தை எங்களை காண செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக நீர் அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, 2000 முன்பாக கர்த்தாவே எப்படி அந்த எருசலேம் நாட்டுக்கு கர்த்தாவே, அந்த ஆலயத்திற்கு கர்த்தாவே மகிழ்ச்சியோடு எல்லோரும் கூடி வந்தார்களோ கர்த்தாவே, அதே போல கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த ஆலயத்திற்கு இந்த நாளில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே அப்பா, எங்களோடு நீர் ஒரு வாரம் காலமாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நேரத்தை கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வந்தது என்று நல்லது என்று நாங்கள் நினைக்கும்படி கர்த்தாவே அப்பா, நீங்கள் எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, ஆரம்பம் முதல் கடைசி வரை கர்த்தாவே நீரே இந்த நேரத்தை ஆட்கொள்ளும்படி செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களோடு நீர் பேச போறதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலியமாக கர்த்தாவே எங்களோடு நீர் பேச போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே நிரந்த பாத்திரமாக சொல்ல கர்த்தாவே நீர் கிருபையா எங்களுக்கு இறங்கும்படி செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்திருக்கிறோம் நீர் அறிந்த தேவன் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தாவே ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையாக மாற்றி கொடுக்கும்படி செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் செய்வீர் ராஜா. கர்த்தாவே, எங்களோட விசுவாசத்தை நீர் பெருக பண்ணும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. மீதியான நேரத்தை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் ஆரம்ப பாடலை கேட்போம்.
எழுந்து நிற்போம். இப்பொழுது மாறி மாறி வாசித்தல். முப்பத்தி 3ஆம் ஞாயிறு. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். கர்த்தாவே, என் விண்ணப்பத்திற்கு கேளும். என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அறிவிச்செய்யும். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது. உலரை போல உலர்ந்து போகிறோம். கர்த்தராகிய நீரே என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சியை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்கள் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரே நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழைப்போம். அவைகளை ஒரு சால்வை போல மாற்றுவீர். அவைகள் ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாவதாக இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஆமென். ஆமென். தந்தை போற்றி, தனையை போற்றி, சுந்தர ஆதி போற்றி, ஆதியிலிருந்து வாரே போற்றி, நாதா இன்னும் என்றும் போற்றி. ஆமென். சபையார் நாம் அமருவோம். நாம் ஜெபம் செய்வோம். ஆம் தேவரீர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இருக்கிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தேவரீர் சர்வத்தையும் சிருஷ்டித்து சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே தேவரீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வமும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். நீர் சொல்ல ஒவ்வொரு காரியமும் சிருஷ்டிக்கப்பட்டதற்காய் தேவரீர் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் சொல்லும் பொழுது ஆண்டவரே காரியங்கள் நடைபெறுகிறதற்காய் தேவரீர் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை நாங்கள் வணங்குகின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் உமக்கு விரோதமாக எங்களுடைய சிந்தனையிலும் எங்களுடைய பேச்சிலும் பார்வையிலும் செயலிலும் நடத்தையிலும் உமக்கு விரோதமாக உமக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்தோம் என்று மனஸ்தாபப்பட்டு தேவரீர் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்துக்கு தக்க பலனை நாங்கள் அடையாதபடிக்கு தேவரீர் உம்முடைய மிகுந்த கிருபையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காகப்பட்ட பாடு மரணம் உயிர்த்தெழுதலின் நிமித்தம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் தேவரீர் கிருபையாய் எங்களுக்கு இறங்கி எங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றி போடும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். மீண்டுமாக நாங்கள் பாவத்துக்குள்ளாக சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவரே, அந்த பாவத்தை வெறுவிற்கவும் அந்த பாவத்தை விட்டு அகன்று ஓடும்படியாக தேவரீர் உம்மிடத்திலே வந்து சேரும்படியாக ஆவியானவரே எங்களை நீர் ஆட்கொண்டு நீர் எங்களை வழி நடத்தியருளும். தேவரீர், நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற பாவ மன்னிப்பிற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்கள் யாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி போட்ட உம்முடைய மகா பெரிய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் மீது நீர் பாராட்டுகின்ற உம்முடைய அன்பிற்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக தேவரீர் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவரீர், இந்த வேளையிலே திருச்சபைக்காக உம்மிடத்துல வருகிறோம். சம்பவாங் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையை இம்மட்டுமாக தேவரீர் நீர் கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பல காரியங்களை கண்டபோதும் ஏற்றங்கள் தாழ்வுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் இருந்து தாங்கின உம்முடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக இப்படியான ஒரு இடத்தை கொடுத்து, ஒரு ஆலயத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதித்த உம்முடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இருக்கிற உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஞாயிறு தோறும் ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெறவும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கவும், இந்த இடத்துல அநேகர் ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டு தங்களுடைய மனதை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து உம்மை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் செய்த கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நீர் பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடினப்பட்ட இருதயங்களை உடைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பாரப்பட்டு துயரப்பட்டு வந்த இருதயங்களை ஆற்றி தேற்றின கிருபைக்காக தேவரீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு அப்படியாக இடைப்பட போகிறதற்காய் தேவரீர் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களுக்காகவும் உம்மிடத்துல வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும், நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றும் என்றுமாய் தேவரீர் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடத்துல வருகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர், முதியோர், பெரியவர்கள் யாவரையும் தேவரீர் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் தாங்கும் வழி நடத்தியருளும். தேவரீர் ஊழியங்கள், ஆண்டவரே, சண்டே ஸ்கூல், யூத் ஃபெலோஷிப், பைபிள் ஸ்டடி போன்ற காரியங்கள், மென்ஸ் ஃபெலோஷிப், விமென்ஸ் ஃபெலோஷிப் யாவும் தேவரீர், எல்சிசி மீட்டிங்ஸ் போன்ற காரியங்கள் யாவும் தடையின்றி நல்லபடியாக ஜூம்ல நடக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்படியான ஒரு டெக்னாலஜி எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதித்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதங்களை இப்பேற்பட்ட நாட்களிலே நாங்கள் இழந்து விடாதபடிக்கு தேவரீர் இவைகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு உம்மிடத்திலே வரவும் உம்மிலே அதிகமாக வளரவும் கிருபை செய்தருளும். தேவரீர் திருச்சபையிலே சுகவீனமாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக உம்மிடத்துல வருகிறோம். உம்முடைய காயப்பட்ட கரமானது ஒவ்வொருவர் மீதும் இருந்து ஆண்டவரே அந்த உடலில் இருக்கின்ற சுகவீனங்கள், பலவீனங்கள் யாவற்றையும் நீக்கி தேவரீர் மருத்துவர்கள் கூட ஆச்சரியப்படத்தக்கபடியாக தேவரீர் நீர் கிரியை செய்யும்படியாக உம்மிடத்துல வேண்டி நிற்கின்றோம். நீர் செய்கிற கிரியைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் ஆசீர்வதியும். தேவரீர் உடலில் இருக்கிற சுகவீனங்கள் மாத்திரமல்ல, மனதில் இருக்கிற பாரங்கள், ஏக்கங்கள், துயரங்கள், சோர்வுகள் யாவற்றிலும் இருந்த ஆண்டவரே எங்களை விலக்கி மீட்டு காத்துக்கொள்ளும். குறிப்பாக தேவரீர் இப்பேற்பட்ட இந்த கொள்ளை நோய் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில, இந்த நாட்களில தேவரீர் நாங்கள் எங்களை ஒழுங்காக பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து எங்களை நீர் காத்து கொள்ளும்படியாக உம்மிடத்திலே ஜெபிக்கின்றோம். நீர் காத்து ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு திருச்சபையும், ஒவ்வொரு திருச்சபையினுடைய போதகர்கள், தலைவர்கள், திருச்சபையினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்கள், ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, ஈடாக் மாத்திரம் அல்ல, மெத்தடிஸ்ட் திருச்சபை, சிங்கப்பூர்ல இருக்கிற மெத்தடிஸ்ட் திருச்சபை, சிங்கப்பூர்ல இருக்கிற அனைத்து திருச்சபைகளையும் தேவரீர் நீர் ஆட்கொள்ளும், நீர் வழி நடத்தியருளும். ஆண்டவரே, ஒரு சில திருச்சபைகள் இன்னும் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் அந்த இணையதளத்தின் மூலியமாக இருக்கிற இடத்திலிருந்து தேவரீர் உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் எங்க இருந்தாலும் நீர் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்துகிற தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிங்கப்பூர் தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தை 55 வருடங்கள் காணும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த தேசத்தையும், இந்த தேசத்தின் தலைவர்கள், இந்த தேசத்தில் இருக்கிற பாதுகாப்பு துறையினர், முன்னணியிலிருந்து வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் தேவரே நீர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த தேசத்துல வெளிநாடுல வந்து அந்த லேபர்ஸாக டாமெட்ரியில தங்கியிருந்து வேலை செய்கிறவர்களுக்காக இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டது நிமித்தம் வேலைகளுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை தேவரே நாங்கள் கேள்விப்படும் பொழுது ஒரு சிலர் தற்கொலை முயற்சியும் செய்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கின்றார்கள். ஆண்டவரே, நீரே தயவாக இறங்கி எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் மனம் தளராதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே உம்மிடத்துல மாத்திரமே விடுதலை உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் கிருபை செய்துள்ளோம்.
ஆண்டவரே, நீரே அவர்களோடு இடைப்படும், அவர்களிடத்துல ஊழியங்களை செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பேர்பராக தொட்டு ஆசீர்வதியும். உலக நாடுகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற இந்த நோய்க்காகவும், குறிப்பாக அநேக நாடுகளிலே இது மீண்டுமாக இந்த செகண்ட் வேவாக வந்து கொண்டு அதிகரித்து கொண்டு இருக்கிற அந்த நாடுகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். தேவரீர் உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து, தேவரீர் இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த உலகம் முழுவதையும் நீர் மீட்கும்படியாக உம்மிடத்துல ஜெபிக்கின்றோம். இதற்காக ஆராய்ச்சியாளர்கள் பிரயாசப்படுகின்ற அந்த வேக்சின் போன்ற காரியங்கள் கிடைக்கப்படவும், ஆண்டவரே, அதற்கு முன்பதாக உம்முடைய கரம் இந்த நோயை இந்த உலகத்தை விட்டு அகற்றும்படியாக தேவரீர் நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி நிற்கின்றோம். நீ செய்யும் தேவரீர், ஆண்டவரே, இது எங்களுடைய பாவத்தின் விளைவாக வந்தது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகின்றோம். தேவரீர் தயவாக எங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து மீட்டுக் கொள்ளும். ஆண்டவரே, உலக நாடுகளிலே இயற்கை சீற்றங்களின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, ஆண்டவரே, இந்த வேளையில இப்பேற்பட்ட நோயினால வேலை இழந்து குடும்பத்தை இழந்து தவிக்கின்ற மக்களுக்காகவும், ஆண்டவரே, உயிரிழந்து போனவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினருக்காகவும் இடத்துல வருகிறோம். தேவரீர் இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தையும் ஆறுதலையும் நீர் தந்து, ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்க கிருபை செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை இதற்காக உம்முடைய சாட்சிகளாய் இப்பேற்பட்ட ஒரு காலத்துல எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக ஜீவிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை எடுத்து பயன்படுத்தியருளும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இப்பொழுது காணிக்கை நேரம். நம்முடைய காணிக்கைகளை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே அப்பா, இந்த நேரத்திலும் கர்த்தாவே கொடுக்கும் கரங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, அவர்கள் வீட்டில் இருக்கும் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து பெருகும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆம் ராஜா, இந்த காணிக்கைகள் கர்த்தாவே உமக்கென்று கர்த்தாவே ஊழியத்துக்கு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன். Manana
எழுந்து நிற்போம். திரையில் காணும் வார்த்தைகளை நாம் வாசிப்போம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தரில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். நாம் நின்ற வண்ணமாக வேத வாசிப்பு. இன்றைக்கு தெரிந்து கொண்ட பாகம் நெகேமியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-15 வரை. நெகேமியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-15 வரை. Today's scripture portion is taken from Nehemiah chapter 4 verses 4-15. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும், அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக குலைக்கப்படாதிருப்பதாக. கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாயிருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பலத்தும் தோப்பியாவும் அரேபியாவும் அம்மோனியாரும் ஆஸ்தோபியாரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். அப்பொழுதும் யூதா மனிதர் சுமைக்காரரின் பெலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது. நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்கள் எல்லாம் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போட மாட்டோம், அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே கூடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் மிகுந்த எங்களிடத்திற்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் அலங்கத்தை பின்னாக இருக்கிற பல்மான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களிலும் ஈட்டிகளிலும் வில்லுகளையும் பிடித்து எடுத்து ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவம் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்கும் உங்கள் குமாரனுக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் உங்கள் மனைவிகளுக்கும் உங்கள் வீடுகளுக்கும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எங்களுக்கு செய்தி தெரிவித்து என்று தேவன் அவர்கள் ஆலோசனையை ஆபத்தமாகிறென்றும் எங்களுக்கு பங்கஞ்சர் கேட்டபோது நாங்கள் எல்லோரும் அவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்திற்கு திரும்பினோம். இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பராமரித்து வருகிற தேவரீர் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு எல்லா காலங்களிலும் எங்களை பலப்படுத்துகிறவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் உம்முடைய ஜீவ மன்னாவை கொண்டு எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். தேவரே, நீர் பேசும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். முழு மூச்சோடு ஒரு காரியத்தை, முழு மனதோடு உற்சாகத்தோடு நாம் ஒரு காரியத்தை நம்முடைய திட்டத்தின் பிரகாரமாக as per our plan நாம் அந்த காரியத்தை செய்து கொண்டு வரும் பொழுது திடீர் என்று எதிர்ப்புகளும் இல்ல சோர்வை கொண்டு வரக்கூடிய காரியங்களும் வரும் பொழுது மனம் தளர்ந்து விடுகின்றோம்.
ஒரு சில சமயங்களில் இப்படியான எதிர்ப்புகள் வரும் பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள், குறிப்பாக ஆண்டவருக்கென்று நாம் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களிலே எதிர்ப்புகளும் மனசோர்வுகளும் வரும் பொழுது அதை விட்டு விடுகின்றோம். ஒரு சிலர் அதை இனிமே நான் செய்ய மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடுகிறார்கள். ஒரு சிலர் செய்கின்ற காரியம், இனிமே நான் அந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன், எனக்கு இந்த மாதிரி காரியம் நினைச்சு எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, அதனால நான் இந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி அவர் பிரியப்படுகின்றார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக, குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருடைய அழைப்புக்கு நாம் யாவரும் உண்மையுள்ளவர்களாக இருந்து இந்த சூழ்நிலையிலும் பிறர்க்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த நாளிலே நெகேமியா 4வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த நெகேமியா 4வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்க எதிர்ப்புகளும் அங்க சோர்வுகளும் ஏற்படுகின்றது. நெகேமியாவுக்கு நன்றாக தெரியும், ஆண்டவருடைய கரம் நெகேமியாவோடு இருக்கின்றது. இந்த அலங்கத்தை கட்டக்கூடிய அந்த பெர்மிஷன் அந்த ராஜா கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த எருசலேமில் இருக்கிற தலைவர்களும் அவர் சொல்றாங்க, இந்த நல்ல வேலைக்காக நாம் யாவரும் சேர்ந்து எழுந்து கட்டுவோம் என்ற ஒரு சூழ்நிலை. இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் எல்லாமே நல்லபடியாக போய்கொண்டு இருக்கிற இடத்துல எதிர்ப்புகளும் சோர்வுறுகின்ற காரியங்களும் ஏற்படுகின்றது. இந்த காரியங்களை நெகேமியா எப்படி சந்திக்கின்றார்? How did Nehemiah handle opposition and discouragement? நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற எதிர்ப்புகளுக்கும் சோர்வை கொண்டு வரக்கூடிய காரியங்களையும் நாம் எப்படி அணுக வேண்டும்? How do we need to handle these oppositions and discouragement that comes? From where does it come and how we have to handle it? எங்கிருந்து வருகிறது, எப்படி அதை கையாள வேண்டும் என்கிற காரியங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். 2வது அதிகாரம் 10வது வசனம், chapter 2 verse 10. இதை ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. It displeased them greatly that someone had come to seek the welfare of the people of Israel. இந்த ஓரோனியர்களும் அம்மோனியர்களும் இஸ்ரேலுக்கு விரோதிகளாக இருக்கின்றார்கள். சன்பலாத்தும் தோபியாவும் இந்த யூத மக்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடைபெறக்கூடாது. அவர்களுடைய விருப்பம் என்ன என்றால், இந்த எருசலேமானது எப்பொழுதுமே பாழடைந்து போய் இருக்க வேண்டும். It should be in ruins because they don't want the Jewish people to take pride in Jerusalem. இந்த எருசலேம்ல அவர்கள் பெருமைப்படக்கூடாது. எனவே அவர்கள் இருக்கின்ற அந்த தேசமானது பாழடைந்து போய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லோரும் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் ஒன்று கூடி அந்த மதில்களை அவர்கள் கட்டுகிறார்கள். சன்பலாத்துக்கும் தோபியாவுக்கும் இது பிரியமில்லாத காரியம். எனவே அவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். என்ன குற்றப்படுத்தினார்கள் என்று சொல்லும்போது, ஆக்சுவலா எதிர்ப்புகள் வரும் பொழுது, குறிப்பாக ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் பொழுது எதிர்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சன்பலாத்தும் தோபியாவும், இப்பொழுது நீங்க 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஓரோனியானான சன்பலாத்தும் அம்மோனியானான தோபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது, இப்போ எதிர்ப்புகள் இன்னும் அதிகரிக்கின்றது. ஓரோனியர்கள், அம்மோனியர்கள், அரபியர்கள் இவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அவர்கள் கூடி அக்யூஸ் பண்றாங்க. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்களோ என்றார்கள். நீங்க ராஜாவுக்கு விரோதமாக இந்த மதில்களை கட்டி ராஜாவுக்கு விரோதமாக நீங்க கலகம் பண்ணுகிறதற்காக இந்த காரியங்களை நீங்கள் செய்கிறீர்களோ?
ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் பொழுது நிறைய எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த இடத்துல நாம பார்க்க இருக்கின்ற காரியம் ஒரு 6 காரியங்கள் எப்படி எதிர்ப்புகள் வருகின்றது. இந்த எதிர்ப்புகள் வெளியிருந்தும் வருகின்றது, உள்ளிருந்தும் அவர்களுக்கு சோதனை ஏற்படுகின்றது. முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது இந்த 2வது அதிகாரம் 19வது வசனத்துல அவர்கள் இவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். You are rebelling against the king. ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்கள் என்று குற்றப்படுத்துகிறார்கள். இரண்டாவதாக இன்றைக்கு வாசிக்கேட்ட 4வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, they got angry and enraged. அவர்களுக்கு தாங்கள் தடை பண்ண வேண்டும் என்று பார்க்கிறார்கள், முடியல. தொடர்ந்து வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது, ஆனாலும் அவர்கள் கோபப்படுகின்றார்கள். மூன்றாவதாக அவர்கள் எப்படி எதிர்ப்பை கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அவர்களை கிண்டல் பண்றாங்க. என்ன கிண்டல் பண்றாங்க? கட்டி முடிச்சிருவாங்களா இவங்க? அது மாத்திரமல்ல, சொல்றான், ஒரு நரி அந்த மதில் மேல ஏறி நடந்தா, இவங்க கட்டுற மதில் மேல ஏறி நடந்தா கூட அந்த மதில் என்ன ஆகுமா? உடைஞ்சிரும். If a fox goes up on it, he will break down the stone wall. So they are mocking at them. இவர்கள் ஏற்கனவே இப்போ 2 பேர் இருந்தாங்க, இப்போ 3 கூட்டமானார்கள். இப்ப 4வது பிரச்சனை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமானவர் வருகிறார்கள். 7வது வசனத்துல எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி ஆண்டவருடைய காரியங்கள் செய்யப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது முதலாவது கோபிக்கின்றார்கள், இப்பொழுது எரிச்சல் அடைகின்றார்கள், அவர்களை கேவலப்படுத்துகிறார்கள், ஏளனம் செய்கின்றார்கள். 5வதாக 4வது அதிகாரம் 8வது வசனம், chapter 4 verse 8, எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். They gathered to make a war against this people Israel. இப்பொழுது வலு கட்டாயப்படுத்தி அவர்களை நிறுத்தக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றார்கள். ஆனா இந்த அவர்கள் செய்த இந்த காரியங்கள் எதுவுமே அந்த மதில் கட்டப்படுகிற காரியத்தை நிறுத்தல. நெகேமியாவும் அவர்களோடு இருக்கிறவர்களும் தொடர்ந்து அந்த மதில்களை அவர் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா பாதி மதில் நல்லபடியாக கட்டப்பட்டு முடிந்தது. தங்களால எதிர்ப்பை ஏற்படுத்தி அந்த வேலையை நிறுத்த முடியலன்றதுனால இப்ப என்ன பண்றாங்க, நெகேமியா கூட இருக்கிற அந்த இஸ்ரவேல் மக்கள், அந்த உள்ளுக்குள்ள இருந்து மக்கள் அவர்கள் மூலியமாக பிரச்சனையை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். 4வது அதிகாரம் 10 12வது வசனத்துல அதை வாசிக்கலாம். They instigating the people of Israel to stop this work. You can read it from chapter 4 verses 10 to 12. 12வது வசனத்துல அதை அவர்கள் அண்டையில் குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலிருந்து எங்களிடத்தில் 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். என்ன 10 விசை? What 10 times they said is, இவர்கள் உங்கள் மீது போர் எடுக்க போகிறார்கள், நீங்க எந்த திசையிலும் போக முடியாது, எல்லா இடத்துல இருந்து வருவார்கள், உங்களை அழிப்பார்கள், அதனால என்ன பண்ணுங்க, இந்த வேலையை நிறுத்துருங்க. சொன்னது யாரு? வெளியே இருந்தல, உள்ள இருக்கிறவர்களே. இதுவரைக்கும் சன்பலாத்தும் தோபியாவும் அவர்கள் வெளியே இருந்து பிரச்சனை ஏற்படுத்தினார்கள். இப்ப உள்ள இருக்கிறவர்கள் மூலியமாகவே எப்படியான ஒரு காரியம், நீங்க நிறுத்தி விடுங்கள். 10 முறை சொன்னார்கள். 10 முறை சொல்லும் போது பல முறை அது நெகேமியாவிடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மக்கள் பல முறை நெகேமியா சொல்லும் போது இவர்கள் நல்ல எண்ணத்தோடு சொன்னார்களா? Are these people who came and told Nehemiah to stop the work, the people, the insiders, those who are Jewish people, are they good people? They came like friends, they came like brethren. அவங்க நண்பர்களை போல சொன்னாங்க, நல்ல எண்ணத்துல சொல்றது போல சொன்னாங்க, சகோதரர்கள் போல சொன்னாங்க. ஆனா அவர்கள் நெகேமியாவுக்கும் நெகேமியா கூட வேலை செய்கிறவர்களுக்கும் நல்ல நண்பர்கள் அல்ல, நல்ல சகோதரர்கள் அல்ல. ஆனா அதுக்கு பதிலாக
தோபியாவுக்கும் சன்பலாத்தினுடைய கைக்கூலியாக இங்க வந்து அந்த வேலையை நிறுத்த செய்கிறார்கள். அப்பேற்பட்ட வதந்திகளை நெகேமியா ஏற்றுக்கொள்ளவில்லை. பல முறையில பல வழிகளிலே நெகேமியாவுக்கு நிர்பந்தம் ஏற்படுத்துகிறார்கள். அவன் அந்த வேலையை எப்படியாவது நிறுத்தணும். ஆண்டவருடைய காரியத்தை எடுத்து நாம் செய்யும் பொழுது வெளியே இருந்தும் பிரச்சனைகள் வரும், உள்ள இருந்தும் காரியங்கள் வரும். இவைகள் எப்படியாவது அந்த காரியத்தை நிறுத்த வேண்டும், அந்த ஊழியம் தடைப்பட வேண்டும், இல்ல அது லேட்டா டிலே ஆக வேண்டும் என்ற ஒரு காரியம். இந்த நெகேமியா இப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும் சோர்வுகளையும் இந்த நெகேமியா எப்படி சந்திக்கின்றார்? இந்த நெகேமியா இந்த எதிர்ப்புகளையும் சோர்வுகளையும் அவர் எப்படி சந்திக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய முழு கவனத்தையும் ஆண்டவர் மீது செலுத்துகிறார். ஆண்டவர் தனக்கு கொடுத்த வேலை மீதும் அந்த ஆண்டவர் மீதும் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துகிறார். நெகேமியா அந்த எதிர்ப்புகளையோ இல்ல மக்கள் கொண்டு வருகிற சோர்வுகளையோ சார்ந்தில்ல. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நமக்கு ஒரு சோர்வு, ஒரு கஷ்டங்கள், எதிர்ப்பு வரும் பொழுது நம்ம அந்த எதிர்ப்பையும் அந்த கஷ்டங்களையும் நாம் பெரிதிப்படுத்தி அவைகளை கவனம் செலுத்துகிறோமே தவிர்த்து ஆண்டவர் மீது கவனம் செலுத்த நாம் மறந்து விடுகின்றோம். இந்த நெகேமியா அப்பேற்பட்ட காலங்களிலும் அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்புக்கு உண்மையா இருக்கவும், அந்த அழைப்பை கொடுத்த ஆண்டவர் மீது he focused on God and the work that God has given to him. நெகேமியா செய்த காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனமும் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது இது எப்பொழுதும் நெகேமியா செய்கின்ற ஒரு காரியம். நெகேமியா எப்படி தன்னை தற்காத்துக் கொண்டார் என்று பார்த்தால் ஜெபத்தின் மூலமாக. How did Nehemiah responded to this opposition and to this discouragements is the first thing that he did is he prayed, and that is what he did in all situations. எல்லா சூழ்நிலைகளிலும் நெகேமியா செய்தது என்ன என்றால், முதலாவதாக ஆண்டவரிடத்துல அவர் ஜெபிக்கின்றார். ஆண்டவரிடத்துல அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் செய்கின்ற காரியம் அவர்கள் என்று தனிமைப்படுத்தாமல் நாங்கள். He always includes himself. நீங்க 4வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் பாத்தீங்கன்னா he will use in verse 4 and verse 9 we instead of I. எங்களுக்கு ஆண்டவரே விரோதமாக மக்களையும் அங்க ஒன்று கூட்டி அங்க ஜெபிக்கின்றார். தான் மாத்திரம் அல்ல, ஏன்னா இந்த எதிர்ப்பும் சோர்வுகளும் நெகேமியாவுக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய காரியத்தை செய்கின்ற எல்லா மக்களுக்கும் வருகின்ற ஒரு எதிர்ப்பு. நெகேமியா அவர்களையும் உண்டு. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு காரியம் பார்க்கும் பொழுது, நெகேமியா அவர்களை கூட்டி ஜெபிக்கும் பொழுது அவர்களும் வருகிறார்கள். வெறும் கட்டுறதுக்கு மாத்திரம் அல்ல, ஜெபிப்பதற்கும் அவர்களும் வருகிறார்கள். ஒன்று கூடி அங்கே ஜெபிக்கின்றார்கள். இப்பேற்பட்ட ஒன்று கூடி ஜெபிக்கின்ற காரியம் நெகேமியா போன்ற தலைவர்களுக்கு அந்த எதிர்ப்புகள் இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றது. When people come together and when they pray, the leaders who face opposition, they are encouraged, because there are people whom they can see, their loved ones, or those in the church, the believers, they come together and they pray together, they uphold one another. ஜெபம் இன்றைக்கு திருச்சபையில முக்கியத்துவம் கொடுக்கப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த மக்கள் ஜெபத்திற்காக அவர்கள் ஒன்று கூடி வருகிறார்கள். 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது ஜெபம் செய்கின்றார். நெகேமியா காரியத்துல பார்க்கும் பொழுது நெகேமியா வெறும் ஜெபத்தை மாத்திரம் செஞ்சுட்டு போறவர் கிடையாது. Nehemiah is not a person who just pray and leave it. He pray and then he will put it in action. ஜெபிக்கின்றார், செயல்படுகின்றவராகவும் இருக்கின்றார். இங்க 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். ஜாமக்காரர்கள், people to guard the place in night and day. அநேக சமயங்களை நம்ம ஜெபம் பண்ணிட்டு விட்டுறோம். அதுக்கு நம்ம ஒரு சில சொல்ற காரியம் என்னன்னா, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Just pray and leave it and we say, because God said, be still and know that I am God. Yes,
There are times that we need to be still and allow God to do right from the beginning, from the scratch. ஆண்டவரை அனுமதிக்க வேண்டும். அதே சமயத்துல ஒரு சில இடங்கள்ல ஆண்டவர் கூட என்ன சொல்றாருன்னா, யோசுவாவின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா, யோசுவா ஜெபம் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்து இல்ல. ஆண்டவர் சொல்றார், நீ போ, அந்த தேசத்தை போ, நீ சுதந்தரித்துக்கொள், போ, யூ கோ. ஆண்டவர் இடத்துல ஜெபித்து ஆண்டவரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றோம். அதே சமயத்துல நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்ய வேண்டும். எப்பொழுது முழுமையாக ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அது குறித்து ஒன்றும் கவலைப்படாம இருக்க வேண்டும், எப்பொழுது காரியங்களை இறங்கி செய்ய வேண்டும் என்ற காரியம், we need that spiritual discernment. ஆவிக்குரிய அந்த பகுத்தறிவு நமக்கு தேவை. ஆவியானவர் இடத்துல கேட்கும் பொழுது ஆவியானவர் இந்த பகுத்தறிவை, he gives, the Holy Spirit gives us the spiritual discernment. இங்க நெகேமியா வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு அமைதியா இல்ல, அந்த மக்களை ஒன்று கூட்டி அவர் என்ன பண்றாரு, ஜாமக்காரர்களாக அவர்களை வைக்கின்றார். நெகேமியாவுக்கு தெரியும் அந்த வருகின்ற எதிர்ப்பு இல்லாட்டினா மிரட்டல் உண்மையானது என்று, அது பொய்யான ஒரு காரியம் அல்ல. ஆனால் நெகேமியா வெறும் ஜெபம் பண்ணிட்டு அமைதியா இல்ல. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, இப்போ உங்க வீட்டுல இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு திருட வர போறான், நல்லா 100% ஷுவா தெரியும். என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணிட்டு அமைதியா இருப்பீங்களா? என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். அதே சமயத்துல போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம், சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்வோம். ஆண்டவருடைய இரண்டாவது வருகை கூட எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு திருடன் வருகை போல இருக்க போகுது. எப்போ என்ன இருக்கு? ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்திலையும் செய்ய வேண்டிய ஊழியங்களிலும் தொடர்ந்து செய்து ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். இங்கு நெகேமியா ஜெபத்தோடு மாத்திரமல்ல, செய்ய வேண்டிய காரியங்களையும் அங்கே செய்கின்றார். அவர்களை உற்சாகப்படுத்துகிறார், செயல்படுத்த செய்கின்றார். எப்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது 13 14 வசனங்கள்ல பார்க்கின்றோம். அந்த இடத்துல அந்த மக்கள் சொல்றாங்க, இந்த மண்மேடு அதிகமாக இருக்கின்றது, இந்த உடைந்து போன இந்த கல்லு இதெல்லாம் நிறைய இருக்குது, இதெல்லாம் தூக்கி போனோம்னா மக்களுடைய பலன் குறைந்து கொண்டே இருக்கின்றது. அதனால நெகேமியா என்ன பண்ணு, வேலையை நிறுத்துரு. ஆனா நெகேமியா அவர்கள் சொல்லுகிற காரியமோ இல்லாட்டினா வெளியே இருந்து வருகிற எதிர்ப்புகளையோ பார்த்து அந்த வேலையை அவர் நிறுத்தவில்லை. ஆனா நெகேமியா என்ன பண்றார்? அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். எப்படி உற்சாகப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்க சொல்லுகின்றார். 14வது வசனத்துல, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து. நீங்க நன்றாக யோசித்து பாத்தீங்கன்னா 1வது அதிகாரத்துல நெகேமியா செய்த ஜெபமும் அதுதான். பயங்கரமும் மகத்துவமான ஆண்டவர், இஸ் a great and an awesome God. இங்கே அந்த மக்கள் என்ன பண்றாரு? அவர்களுடைய திசை கவனத்தை திருப்புகிறார். இந்த கஷ்டத்துல இல்ல எதிர்ப்புகளை பார்த்து கொண்டு இருக்காதீர்கள், மகத்துவமும் பயங்கரமான தேவனை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அது மாத்திரம் கிடையாது, செயல்பட வைக்கின்றார். அந்த மக்களை கொண்டு போய் அந்த மதில்களிலே எந்த இடத்துல தாழ்வான இடமோ இல்ல எந்த இடத்துல எதிரிகள் சுலபமாக உள்ள வரக்கூடியமோ அந்த மாதிரி இடத்துல ஆட்களை போடுகின்றார். அங்க சோல்ஜர்ஸ் போடும்போது தனியா ஒரு சோல்ஜர் கிடையாது, அந்த சோல்ஜருடைய ஃபேமிலி குடும்பத்தோட அங்க போடுகிறார். ஒருவர் அக்காரியத்தை குறித்து சொல்லுகிறார், அந்த இடத்துல சோல்ஜர் மட்டும் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னா, அந்த சோல்ஜர் அங்க இருப்பான், ஃபேமிலி ஒரு இடத்துல இருப்போம். அந்த சோல்ஜர் என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஃபேமிலியை குறித்து யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப ஃபேமிலியும் போட்டாச்சு, சோல்ஜரையும் அங்க போட்டாச்சு. அந்த சோல்ஜர் என்ன பண்ணுவானா, தன்னுடைய ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக எதை வேணாலும் செய்வான், எப்படி வேணாலும் போய் சண்டை போட்டு எதிரி இடத்துல அவன் சண்டை போடுவான். இதனை அந்த நெகேமியா யோசித்து அந்த சோல்ஜர்ஸ் மாத்திரமல்ல அவர்களுடைய குடும்பத்தோடு அங்கே போடுகிறார். அதான் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல மீண்டும் வாசிக்கிறேன். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றார். இந்த மக்களை திடப்படுத்துகின்ற இந்த நெகேமியா அவர்களை வெறுமையா கொண்டு போய் அங்க விடல. அவர்களுக்கு வேண்டிய அந்த கத்தி போன்ற அந்த he gives them the sword, ஈட்டி போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை அங்கே அனுப்புகின்றான். நெகேமியா இந்த மக்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் பலப்படுத்தல,
எண்ணத்திலும் சரி, சிந்தனையும் சரி, மனதிலும் சரி, அவர்கள் உடல் ரீதியாகவும் முழுமையாக அவர்களை பலப்படுத்தி அந்த இடத்துல நிறுத்தி வைக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நெகேமியா எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை கண்டு அவர் ஓடவில்லை. அப்பேற்பட்ட நாட்களிலும் இந்த நெகேமியா ஆண்டவர் மீது இருக்கிற கவனத்தை விட்டு விலகல. அப்பேற்பட்ட நாட்களிலும் அந்த மக்களையும் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். அந்த மக்களை எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுத்துகிறார். குறிப்பாக அந்த மக்கள்கிட்ட சொல்லுகிறது, நீங்கள் ஆராதிக்கின்ற ஆண்டவர் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவர். நீங்கள் ஆராதிக்கின்ற ஆண்டவர் கோழையானவர் அல்ல, விட்டுட்டு ஓடுகிறவர் அல்ல, தூங்குகிறவர் அல்ல, உங்களை ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் உண்மையுள்ளவர், வல்லமை உள்ளவர். அவர் சொன்னதை செய்கின்ற ஆண்டவர், மகத்துவமானவர், பயங்கரமான ஆண்டவர். இந்த ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். இந்த ஆபத்துகளிலும் நெகேமியா இந்த ஆபத்தையே பார்த்திருந்தால் துவண்டு போயிருப்பார். ஆனால் இந்த ஆபத்துகள் இல்ல எதிர்ப்புகள், இந்த சோர்வுகள் எல்லாம் நெகேமியா முன்னேறி செல்லும்படியான இருக்கின்ற ஒரு படிகளை போல நெகேமியாவுக்கு மாறினது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டம், கொள்ளை நோய், இந்த பேண்டமிக் டைம், இந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். You have been called even in such a time like this to look at this great and awesome God. அவரை பார்த்து அவரிடத்திலிருந்து பலன் பெற்றுக்கொள்ளவும், அதே சமயத்துல பலவீனமாக இருக்கிறவர்கள் மற்றவர்களையும் இந்த மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் அவர்களை அழைக்க வேண்டும். இந்த COVID-19 இது உண்மையான ஒரு மிரட்டல், இது பொய் கிடையாது. எப்படி நெகேமியாவுக்கு அந்த எதிர்ப்புகள் உண்மையாக இருந்ததோ அப்படியாக இந்த COVID-19 உண்மையான ஒரு காரியம் தான், உண்மையான ஒரு எதிர்ப்பு. ஆனா இந்த COVID-19 நம்மளுடைய உடல் உயிரை எடுக்க முடியுமே தவிர்த்து விசுவாசத்தை எடுக்க முடியாது. The COVID-19, to the worst, what it can do is it can take out the life from us, but it cannot take the faith that God has given to us. And even more greater than that, அதே காட்டிலும் பெரிதான காரியம் பார்க்கும் பொழுது ரோமர் 5வது அதிகாரத்துல 36 39வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இவைகள் எதுவா இருந்தாலும் சரி, உபத்திரவமோ பாடுகளோ எதுவா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. Whatever it is, suffering or sickness or death, whatever it is, nothing can separate you from the love of Christ. ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் கைவிட்டுட்டு போகிறவர் அல்ல. God who saved us by giving his life, by shedding his innocent blood, is not a God who is going to just wash his hands and walk away from you and me. Whatever be the situation, he is going to be the faithful God. உண்மையுள்ள, நீதியுள்ள, மகத்துவமுள்ள, பயங்கரமுள்ள ஆண்டவர். இவர் எப்பொழுதும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கின்றார். எதிர்ப்புகள், பயப்பட வேண்டாம். சோர்வுகள், விட்டுட்டு ஓட வேண்டாம். இன்னும் சொல்லப்போனா, ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் பொழுது நிறைய எதிர்ப்புகள் வரதான் செய்யும், நிறைய சோர்வுகள் ஏற்படதான் செய்யும். இந்த எதிர்ப்புகள் வெளியிருந்தும் வரலாம், உள்ளிருந்தும் வரலாம். நம்முடைய கவனம் எல்லாம் எங்க இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர். Lord, there are so many things that is happening around me. They are pulling me down, but Lord, help me to just focus on you and hold on to your promise. ஆண்டவரே எங்களுக்கு அந்த பலத்தை தாரும். அதே போல சோர்வுற்று இருக்கிற மக்களையும் தட்டி எழுப்பும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை தாருங்க. கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லா காலத்திலும் நம்மை ஆண்டவர் காக்கிறவராக இருக்கின்றார், கைவிடுகிறவர் அல்ல. He takes hold of us. அவர் காக்கின்ற தேவன். இந்த நெகேமியா இந்த எதிர்ப்புள்ள காலங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்த்தார்.
நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். அவர் மீது இருக்கிற கவனம் நம்மை விட்டு விலகாமல் அவர் மீது தொடர்ந்து let us focus on God in all situations, particularly as we are called for such a situation like this. Let us always focus on our God and let His name be glorified. நாம் ஜெபம் செய்வோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆண்டவரே, அநேக சமயங்களே கஷ்டங்கள் துன்பங்களை வரும் பொழுது பார்த்து சோர்ந்து துவண்டு போய் விடுகின்றோம். தேவரீர் எங்களுடைய பலவீனத்துக்காக ஆண்டவரே எங்களை மன்னியும். ஆண்டவரே, இந்த நாளிலே மீண்டுமாக இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையின் மூலியமாக எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி. எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் குறிப்பாக எதிர்ப்புகளும் சோர்வுகளும் துயரங்களும் வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கவும், உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ளவும், மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தி மற்றவர்களையும் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தியருளும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். இந்த வேளையிலும் நாம் அமர்ந்திருந்து நாம் பாடலை கேட்போம்.
இந்த வேளையிலும் இந்த மாதத்திற்கான வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. நெகேமியா 1:5. O Lord God of heaven, the great and awesome God, who keeps covenant and steadfast love with those who love him and keep his commandments. Nehemiah chapter 1 verse 5. இந்த நாளில அறிவிப்புகள் என்று சொல்லும் பொழுது நீங்க இந்த நாளில வந்ததுக்காக நன்றி. உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் வர வேண்டும் என்று ஜெபத்தோடு ஆராதனையில கலந்து கொள்ளுங்கள். வர முடியாமல் இருக்கிறவர்களுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். நம்மளுடைய திருச்சபையினுடைய பிரேயர் பைபிள் ஸ்டடி தொடர்ந்து ஜூம்ல நடைபெறுகிறது. அது நம்ம வாட்ஸ்அப்ல நாம் போடுகின்றோம். சபையார் இதுல உற்சாகமாக கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயத்துல வாலிபர் மற்றும் சண்டே ஸ்கூல் அவங்களும் ஜூம்ல செய்கிறார்கள். ஸோ சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் இதில் பங்கு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உற்சாகப்படுத்துங்கள், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். நம்முடைய மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார். அவர் நம்மை எப்பொழுதும் வழி நடத்துவார். நாம் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராய் இருப்பாராக. கர்த்தராகிய தேவன் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் உங்கள் ஒவ்வொருவருடனும் உங்கள் குடும்பத்தாருடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென், ஆமென். நாம் இந்த முடிவு பாடலை நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம், விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவர் இருக்கே, ஆரவாரமாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமென். God bless you.